கேசிபி இதுல உங்கள் நிலைப்பாடுன்றத பிறகு பேசலாம். முதல்ல ஓபிஎஸ் அவர்களோட இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதுக்குள்ள ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா, கோரிக்கையா இல்ல சவாலா, எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அதுவும் குறிப்பா அமித்ஷாவுக்கு இதுல ஏதாவது செய்தி இருக்கா? அதாவது திரு பெருமாள் மணி சொல்றது மாதிரி ஓபிஎஸ்ங்கிற எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுன்னு சொல்றாரு. கடைசியா முடிக்கிற போது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை 3 முறை சந்தித்தார் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவின் பக்கம் செல்கிறார் என்பதாக அவர் சொல்லியிருக்காரு. பெருமாள் மணி இப்ப சொன்னது, உங்கள்கிட்ட சொன்னது, அது நிச்சயமா திரு ஓபிஎஸ் அவர்களது இன்றைய அந்த பேட்டியினுடைய சாராம்சம் அல்ல. விஜய் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் வருவார் என்று பாஜகவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எடப்பாடி பழனிசாமி 99% எதிர்பார்த்தார், நம்பினார். அப்படி விஜய் வரவில்லை என்ற உடனே அதிமுக தொண்டர்களிடத்தில் ஒரு சோர்வும், ஒரு இந்த கூட்டணி அவ்வளவு பலமாக அமையவில்லை என்கிற எண்ணமும் இருக்கு. நீங்க அண்ணாமலை அவர்களது நிலைப்பாடு, நீங்க ஓபிஎஸ், தினகரன் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் ஒரு ஆதரவாளர். பாஜகவில் தலைமையிடத்தில் இவர்களுக்காக பேசக்கூடியது அண்ணாமலை. ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அண்ணாமலை தான் அதிமுக ஓபிஎஸ் தலைமையில வருனாரு, டிடிவி தலைமையில வருனாரு. அப்ப இவருடைய ஆதரவாளர். அண்ணாமலை கடுமையான எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாளர். திரு விஜய் அவர்களது அந்த மாநாட்டுக்கு பிறகு சில அவரவர் நிலைப்பாடுகள்ல சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல அண்ணாமலையினுடைய மாறுதல் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதை அண்ணாமலையே அவர்களது அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறார். அடுத்து திரு அமித்ஷா அவர்களும் கூட எனக்கு இந்த திரிசா படம் மாதிரி எனக்கு 18 உனக்கு 20 என்று அந்த காம்பினேஷன் சொல்றதெல்லாம் அந்த 18ல ஓபிஎஸ் வாக்குகளும் இருக்கு, தினகரன் வாக்குகளும் இருக்கு. அப்ப அந்த என்டிஏங்கிற அந்த கூட்டணி இன்டாக்டா இருந்தா மட்டும்தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த 18% வாக்கு என்பது நிச்சயமா அந்த விஷயம், அந்த 18 உட்பிரிவுகள் அறியாதவர் அல்ல திரு அமித்ஷா அவர்கள். விஜயனுடைய முடிவுக்கு பிறகு நீங்க ஒரு நுணுக்கமான இடம் வந்திருக்கிறீங்க. அது உண்மையில கவனிக்க வேண்டியது. என்டிஏ அவர் 18ன்னு சொல்றதுக்குள்ள டிடிவி இருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க, அதுதான் இந்த 18 அப்படின்னு. ஆனா ஓபிஎஸ் ஓட இந்த பேச்சுன்றது அவருக்கு என்டிஏ அலைன்ஸ்ல எனக்கு இடம் வேணும்னு கேட்கல, பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடணும்னு சொல்றார். இப்ப உங்களை போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வச்சாதான் ஜெயிக்கும்னு சொல்ற மாதிரி தானே அந்த துணி இருக்கு. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 நிலைப்பாடுகள் அவரிடத்துல இருக்கு. முதல் நிலைப்பாடு, ஒருவேளை விஜய் இந்த கூட்டணிக்குள் வந்திருந்தா இந்த பிரிந்தவர்கள், விலக்கப்பட்டவர்கள், நீக்கியவர்கள் இதை பற்றி எந்த பரிசீலனைக்கு இடம் இல்லை. இப்ப விஜய் அந்த கூட்டணிக்கு வரல. அடுத்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் அந்த பழைய என்டிஏ அப்படியே வாங்க, நான் அதாவது பிஜேபி கூட எல்லாரும் கூட்டணி போட்டுக்கிறீங்க, அதிமுக பிஜேபியோட கூட்டணி போட்டுக்கலாம், இந்த நிலைப்பாட்டில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தேதிக்கு. அதைத்தான் திரு அமித்ஷா அவர்களும் 18, 20 அல்லது 21 என்கிற அந்த நிலைப்பாட்டில் சொல்றாரு. இப்ப இந்த அதே போல ஓபிஎஸ்ங்கிறவரு நான் திமுக பக்கம் போயிருவேன் என்கிற அளவுக்கு வேகமா கிளம்பி திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தவர் இன்றைக்கு நிதானமாக திருப்ப ஒரு யூட்டர்ன் அடிச்சுதான் இல்ல அதிமுக நான் சேர்றதுக்கு எந்த நிபந்தனையும் இல்ல, இப்படி நாங்க கூட்டணி வைப்பதற்கு பதிலாக நேரடியாக அதிமுக கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை தற்பொழுது திரு ஓபிஎஸ் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் சொன்னது என்ன? ஏசிபி திரும்பவும் பேக் டு தி எனக்கு இந்த கூட்டணியே வேண்டாம்,
பழைய இடத்துக்கே வந்தாச்சு. ஆமா, ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடும் வந்தாச்சு. அதத்தான் அவர் சொல்றாரு. ஆனா அதுலயும் கூட இது என்னுடைய நிலைப்பாடு இல்ல. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பார்னா, நீங்க கூட்ட நிபந்தனையின்றி இணையறோம்னு சொன்னீங்க. ஆனா பத்திரிகையாளர் கேட்ட பொழுது அண்ணாமலை மாதிரி நீங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறது தான் என்னுடைய ஒரே லட்சியம் என்று நீங்க சொல்லல. முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு மக்கள் முடிவு செய்வார்கள் நீங்க சொன்னீங்க என்று எடப்பாடி பழனிசாமி இதையும் குதர்க்கமாக மட்டுமே தான் எடுத்துக்கொள்வார். நிபந்தனை இல்ல. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் திரு கேசிபி, இதுல அவர் சொன்னது பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்றார். நீங்க அப்படி ஒண்ணு சேர்க்காட்டி கூட்டணி ஜெயிக்காதுன்றது கிட்டத்தட்ட இது அமித்ஷாவுக்கான செய்தியும் கூட தானே. அப்படி விஷயம் அது இல்ல. எடப்பாடி பழனிசாமி கண்ணுக்கு என்ன தெரியும்னா, எடப்பாடி பழனிசாமி கண்ணுக்கு முதலமைச்சர் யார் என்கிற கேள்விக்கு நீங்கள் தயங்காமல் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொன்னீங்களா, முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னீங்களா? இல்ல, மக்கள் முடிவு செய்வார்கள்னு சொன்னா அப்ப ஓபிஎஸ்க்கு வெளிப்படையாக எந்த நிபந்தனையும் நான் விதிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட உள்ளுக்குள் பாஜக தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் மட்டும்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்கிற ஒரு ஆதங்கம் ஓபிஎஸ் மனதில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு மொத்த பேட்டியில இந்த ஸ்கொயர் மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியும். அந்த ஒரே வரியை இன்னும் அந்த நெருடல் என்பது அவ்வளவுதானே. அவருக்கு என்ன, அவரோட பொசிஷன் அவ்வளவுதான். கட்சி ஜெயிக்குது, கட்சி ஜெயிக்கல, இதெல்லாம் பிஜேபியோட வேலை, கட்சிக்காரங்களோட வேலை. எடப்பாடி பழனிசாமிக்கு பட்டுன்னு கேட்ட உடனே நீங்க அண்ணாமலை அடிச்சாரு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதா எங்க கடமைன்னு, அது மாதிரி ஓபிஎஸ் சொன்னாரா? சொல்லல. அப்ப ஓபிஎஸ் இன்னும் மனம் திருந்தவில்லை. இது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பார்வையில் இருக்கும். நீங்க சொல்றது அல்லது தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த இன்றைய தேதிக்கு அதிமுக தொண்டர்களது பார்வை என்பது, அதாவது அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல நீங்க கூட்டணி அர்த்தமெட்டிக் அதெல்லாம் தாண்டி அதிமுக ஒன்றிணைந்தால் தனித்து நின்று கூட இன்றைய திமுக அரசாங்கத்தை வீழ்த்துகிற வல்லமை உண்டு. அதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்ள மறுக்கிறார். பேசலாம் கேசிபி. அதுல நீங்க சொன்னது இன்னொரு வார்த்தையும் கூடுதலா சேர்த்திருக்கிறீங்க. அந்த முதலமைச்சர் வேட்பாளர்ன்றத அவர் வெளிப்படையா சொல்லல, மக்கள்ன்றதுனால திரும்பவும் குழப்பம் இருக்கு. ஆனா ஓபிஎஸ் தன்னை முன்னிறுத்தணும், பாஜக தன்னை சொல்லணும்ன்ற எதிர்பார்ப்பு கூட இதுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் கேசிபி.